ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங் வந்திருக்கும். என்னடா எப்பவுமே போதி தர்மர் புத்தராக இருந்த சபரிக்கு இவ்வளவு கோபம் வருது, எங்கேருந்து இந்த கோபம் வந்துச்சு, எதனால் இந்த கோபம் வந்துச்சு, அதுவும் ரம்யா பேரை கேட்டோன்னே அப்புறம் இந்த இந்த தெலுங்கு படத்தில் ஒரு 7 குண்டலோட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோபம் வந்துட்டு அவருக்கு வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு அப்படியே பின்னோக்கி பார்த்தா நைட்டு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா ரம்யாஜ் அழுகுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ராஜமாதாவும் அப்படியே கண்ணீர் மல்க சொல்கிறாங்க, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற சபரி, இது தப்பு தெரியுமா, அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்ன ஏதோ புரியாத புதிராக பேசிகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் சபரிக்கிட்ட போய் கையை பிடிச்சி, தங்கச்சி நீ உண்மையிலேயே என் தங்கச்சி தான், நீ உன் மனசார தான் என்னை வந்து அண்ணன் கூப்பிட்ற, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால் இனிமேல் நீ என் தங்கச்சி, அதுக்காக வெளியில் இருக்கிற தங்கச்சியெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, உன்னையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு தடை விட்டாப்புல. தங்கச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தான் என் தங்கச்சி அப்படின்ட்டு. இந்த தங்கச்சி கண் வந்து இனிமேல் தண்ணி வந்துச்சுன்னா அது இந்த சபரியை தாண்டி தான் தண்ணி வரணுன்ற மாதிரி வந்து சபதம் போட்டாப்புல. காலையில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை போடுறாரு பிக் பாஸ். ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு, இன்றைக்கி ரணகல பூமியாக இந்த பிக் பாஸ் வீடு இருக்குன்னு. என்ன ரணகல பூமியாக இதுக்கு மேலே இருக்க போகுது, அவங்களே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரணகலத்தை உண்டு பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. கடைசியில் பார்த்தா ஒரு டாஸ்க், சூப்பர் டாஸ்க், அப்பா மனநிறைவான டாஸ்க். ஏன்னா எப்பயுமே வந்து சீசன்ஸில் ஒரு வெடிப்பை உண்டாக்குறது இந்த டாஸ்க் தான். நிறைய பேரோட விஷயங்களை வெளியே வரும், கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க வச்சுக்கோங்களேன், சான்ஸ் கிடைக்கும் இந்த டாஸ்க்கை வச்சு நம்ம பேசலான்னு. இதுலையாவது ஒழுங்காக வந்துட்டு ஒன் சைடாக இல்லாமல் கொஞ்சம் பேசுங்கன்னு பார்த்தா ரம்யா ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு, அதாவது சாப்பிட்டு தூங்குறாங்க, திரும்பி தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப தூங்கிறாங்களாம். இதை யார் பண்ணுறாங்கன்னா ரம்யாஜோ சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கிங்க மக்களே, ரம்யாஜோ யாரை சொல்கிறாங்கன்னா விஜய் பார்வதியையும் நம்ம திவாகரையும் சொல்கிறாங்க. திவாகர் சாப்பிட்டு தூங்குறாரு, விஜய் பார்வதி சாப்பிட்டு தூங்குறாங்க. யார் சொல்கிறது, இவங்க சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் காலையில் எந்திரிப்பேன், சரி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன், அதுக்கு நடுவில் ஏதாவது சபரியா நாக்கு வந்துட்டு சோப்பு போடுவேன், நான் தான் வந்து உன் தங்கச்சி, அப்படியே அவங்க மண்டையை கழுவிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்களா நான் மண்டையை கழுவி வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மண்டையை கழுவி விட்டு கடைசியில் அவரே பாவம் வந்து டெய்லி வந்து, அதுவும் நேற்றுலாம் கோவப்படும்போது அப்படின்னு இது பண்ணிட்டு கோவப்படுறேன் ஏய் அப்படின்னாரு. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. அவர் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, உன் தராதாரம் தெரியாதா அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவரை வந்து இந்த அம்மா வந்து போ வா, இந்த அம்மா எவ்வளோ பேச்சு, அதாவது என்ன சொல்கிறாங்க, லேடி கமுருதின்றாங்க, லேடி கமுருதின் 2.0ன்றாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மா பேசுவாங்க. அதெல்லாம் இந்த அண்ணனுக்கு தெரியல, ஏன்னா பாச கண்ணை மறைச்சிருச்சு. அதுலேயும் இதில் இன்னொரு கொடுமைன்னா, சாப்பிட்டு தூங்குற கேட்டகரியில் இந்த திவாகரும் விஜய் பார்வதி இருக்காங்க. கொஞ்சமாவது யோசிக்கணுமா வேண்டாமா, இவங்களால தான் அங்கே பெருசாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ப்ரொமோவில் ஃபுல்லாக இவங்க 2 பேர் தான் வராங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா பர்சனல் வெஞ்சன்ஸ். அதேமாதிரி இந்த குரூப்பிசம்னு திவாகர் எடுத்து வச்ச வார்த்தைகள் அவர் ஹர்ட் பண்ணிடுச்சு. அதை கடைசியாக ஒத்துக்கிறாரு. ஆமாம், என் தங்கச்சிக்காக நான் பண்ணுறதுக்கு பேர் குரூப்பிசம், நான் ஒத்துக்கிறேன், நான் குரூப்பிசம் தான் பண்ணேன். நீங்கள் ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் குரூப்பிசம் தான் பண்ணுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம இன்னொன்று நினச்சிட்டு இருந்தோம், இதுக்கு ஹெட்டு வந்து ராஜமாதான் இல்லை சபரி. ஏன் அப்படின்னா ராஜமாதாக்கே அங்கே ஷாக்கு. நீங்கள் அந்த ப்ரொமோவை ஒத்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், இவர் வந்துட்டு அப்படின்றாரு. ராஜமாதா பார்க்குறாங்க, இன்னும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, நம்ம பேசுறதுக்கு மீறா இந்த மாதிரி இந்த பையன் பண்ணுறானே அப்படின்னு. ஒருவேளை நம்மளை ஓவர்டேக் பண்ணுறானோ, ராஜமாதாக்கு போது ராஜா மாற்றிடுவானோ அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இல்லைனாலும் கார்த்திகேன்னு போயிட்டுருக்காங்க. இவர் நடுவில் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. என்னடா இது புதுசாக வெடிக்கிறானே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் ரம்யாஜோ சக்ஸஸ் அப்படின்னு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நின்றுருக்காங்க. அப்பா ஏதோ நம்மளால் முடியுது. லாஸ்ட்டில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நம்ம பேரை சொல்லிடக்கூடாது, ஏன்னா நான் இந்த சண்டையை உருவாக்குறதே நான் தான் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு. ரம்யாஜோ வந்து இவங்க 2 பேரும் மனசாட்சியாக இல்லாமல், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ஏதோ விஷயங்கள் பண்ணுறதுனால தான் பிக் பாஸு ஓடிட்டுருக்கு, சரிங்களா, மாட்டு வண்டி மாதிரி ஓடிட்டுருக்கு. இல்லைனா அந்த மாட்டு வண்டி சக்கரம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து டொங்கின்னு உட்காந்துரும். அப்படி இருக்கும்போதே இவங்க 2 பேரும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். சாப்பிட்டு தூங்குறதுனா நீங்கள் யாரை சொல்லுவீங்க, கீழே எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி ரம்யாவோட சக்ஸஸான அந்த பிளானில் பாவம் வசமாக இப்படி வந்து சபரி மாட்டிக்கிட்டாரே நம்ம நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. சபரிக்கு தேவை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.